தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவரை குறித்து தொடர்ந்து பார்க்கிறோம். அநேகர் இந்த செய்திகளை பார்க்கிறீங்க. மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். எப்படி ரட்சித்தாரு? பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். பழைய மனிதனை மாற்றி, பழைய சுபாவங்களை மாற்றி, பழைய பாவத்தை மாற்றி, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் மாற்றி, எங்களை புதிய மனுஷனாக புதுப்பிக்கிற ஆவியானவர், புதுதாக்குற ஆவியானவர், தேவனுக்கு ஏற்றவர்களாக மாற்றுகிற ஆவியானவர் என்பதாக இங்கே நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய புதுதாக்குதலினால் நம்மை ரட்சித்தார். அப்ப அந்த நல்ல ஆவியானவர் இந்த நாளிலும் எங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் தினமும் நாங்கள் புதிய மனிதர்களாக வாழும்படி எங்களை கண்டிக்கிறார், எங்களை உணர்த்துகிறார், எங்களோடு பேசுகிறார். எப்போது நாங்கள் வேதத்துக்கு முதலிடம் கொடுத்து அதை தேடி தியானிக்கும் போது, அந்த வார்த்தை மூலமாக அவர் எங்களை தினமும் அந்த புதிய, அந்த நித்திய, அந்த பரிசுத்த, அந்த தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை நடத்துவதற்கு அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த நாளும் எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கிற அந்த ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களை தினமும் புதிதாக்கி மறு ரூபமாக எங்களை மாற்றி அந்த இடத்திலே நித்திய ஜீவனிலே போய் சேரத்தக்கதாக தொடர்ந்தும் எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.